Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. பேக்ஸை நாம இங்கேயே வச்சிடலாம். ரெண்டு ரூம் கொடுங்க மேடம் வித் ஏசி. கண்டிப்பா சார் கிடைச்சிரும். இதுக்கு நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? இங்க எல்லா ரேட்டும் போட்டு வச்சிருக்கோம். உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி பாத்துக்கங்க. நீங்க எங்க போனாலும் அங்க சார்ஜோட டாக்ஸும் போட்டிருக்கோம். இது ரொம்ப நல்ல விஷயம். உங்களோடது ரொம்ப ரொம்ப நல்ல சிஸ்டம். இந்தாங்க. எங்க என்னங்க அது? நான் சொன்னேன்ல இங்க எல்லாத்துக்கும் ரேட்டுன்னு. நீங்க 500 ரூபாய் கொடுத்துட்டு உங்க ரூமுக்கு போங்க. எங்க இது ரொம்ப ஓவரா இருக்கு. உங்ககிட்ட பேசுறதுனா கூட நாங்க காசு கொடுத்து தான் பேசணுமா? இங்க உள்ள வந்துட்டு வெளிய போறோம்னா எல்லா சொத்தையும் வித்துட்டு போன போல இருக்கு. மோட்டோ வெளியில பாரு, எவ்வளவு ஒரு அற்புதமான காட்சி. என்னது இது? இவங்க வியூஸ் பாக்குறது கூட காசு வாங்குவாங்களா என்ன? இது ரொம்ப ரொம்ப அநியாயமா இருக்கு. இவங்க எப்படியாப்பட்ட ஆளுங்களா இருப்பாங்க? உண்மையிலேயே இவங்க கொள்ளைக்காரங்க தான். சரி வா, பேசாம போய் தூங்கலாம். நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நாம உண்டு நம்ம சொல்லி உண்டுன்னு இருக்கோம். என்ன கொடுமடாது. பெட்ல ஏறி படுக்கிறதுனா கூட நாம 1000 ரூபாய் கொடுக்கணுமா? சரி மோட்டோ, நமக்கு எதுக்கு இது வீண் பொழப்பு? தரையில படுத்து அழகா தூங்கிட வேண்டியதானே. தரையில தலகாணி வைக்காம தூங்குறது ஒரு விதமான யோகா. இது என்னது? தண்ணியை குடிக்காம என்ன கொடுபடாது. தரையில படுத்து தூங்குறதுக்கு கூட இங்க காசு கேக்குறாங்கடா. ஓவரா இருக்குதுடா. எனக்கு தூக்கம் வருது, எனக்கு தூக்கம் வருது. என்னடா அநியாயத்துக்கு ஒரு அளவு வேணாமாடா? நம்ம ஹோட்டல் விளம்பரம் பண்ணிட்டு இப்ப என்னடா இவ்வளவு பில்ல போட்டு தாளிக்கிறாங்க? ஏண்டா கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு அளவு வேணாமாடா? ஏண்டா தரையில படுக்கிறதுக்கெல்லாம் ஒரு பில்ல போட்டு இப்படி பீதியை கிளப்பினா எப்படிடா? வாடா, காத்துலயே நம்ம தூங்கலாம் மாட்டோம். பத்துல நல்லா மாட்டிக்கிட்டோம்டா. நாம வந்து நல்லாவே மாட்டிக்கிட்டோம். வா நேரா சயின்டிஸ்ட் ரூமுக்கு போலாமா? சீக்கிரமா. அவர்களும் இதே மாதிரி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. சீக்கிரமா. அட என்னப்பா, ரெண்டு பேரும் தூங்குற சத்தம் கேக்குது. எங்க படுத்து தூங்குவாங்க? ஒரட்ட சத்தம் வேற பயங்கரமா கேக்குது. எங்க யோ சயின்டிஸ்ட், எங்கயா ஒளிஞ்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்க? கொரட்ட மட்டும் கேக்குது. யோ டாக்டர் ஜக்கா சார், ஏன் இப்படி சீலிங்ல தூங்கிட்டு இருக்கீங்க? எப்பா என்னப்பா நீங்க காத்துல பறந்துகிட்டே தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? ஐயப்பா என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, இவங்க எல்லா இடத்துக்கும் ரேட்டு போட்டு வச்சிருக்காங்கப்பா. வேற என்னப்பா பண்ண முடியும்? என்கிட்ட ஒரு கேஜெட் இருக்குப்பா. இத போட்டுக்கிட்டா நம்ம காத்துலயே தூங்க முடியும்பா. நாங்க அந்த கேஜெட்டை போட்டுக்கிட்டு தான் காத்துல அப்படியே தூங்கிட்டோம். எங்க சயின்டிஸ்ட், ஒரே ஒரு நிமிஷம் கீழே வாங்கல. ஒரு முக்கியமான மேட்டரை பத்தி உங்ககிட்ட பேசியே ஆகணும். ஓ அப்படியா? சரிப்பா, இரு வர. இப்ப சொல்லுப்பா, என்ன வேலை இருக்கு? என் உயிர் நண்பா, என்னாச்சுப்பா? எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருக்கீங்க? சொல்லிட்டு அடிங்கப்பா. சொல்லிட்டு அடிக்கணுமா? ஏயோ நீங்க மட்டும் ஒரு கேஜெட்டை இடுப்புல மாட்டிக்கிட்டு ஜாலியா ஜம்முன்னு காத்துல பறந்துகிட்டே தூக்குறீங்க. ஆனா நாங்க தூங்குறதுக்கு இடமே கிடைக்காம எங்கெங்கயோ சுத்திக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? நாம இந்த ஹோட்டல்ல தங்க தேவையில்லை மாட்டோ. உடனே வெக்கேட் பண்ணலாம். அந்த மேனேஜர் கிட்ட போய் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். மேனேஜர் யோ இதெல்லாம் ஒரு ஹோட்டலாயா? இதெல்லாம் ஹோட்டல்னு சொல்லவே கூடாது. ஒழுங்கா ஹோட்டல்ங்கிற பேரை தூக்கிட்டு கொள்ளை அடிக்கிற இடம்னு போட மாட்டுக்கையா? யோ நின்ன காசு, நடந்த காசு, படுத்த காசு எல்லாத்துக்கும் காசா? ஏன் மேனேஜர் சார், ஹோட்டல்ல ரூம் எடுத்து பில்ல பத்தி பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் எங்களுக்கு எப்படி தூக்கம் வரும்? இதெல்லாம் அநியாயமா தெரியலையா உங்களுக்கு? சரியான டே நைட் கொள்ளையா இருக்கு. இது என் ஹோட்டலோட பாலிசி. தங்க விருப்பம் இருந்தா தங்குங்க, இல்லன்னா எங்க பவுன்சர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு அவங்க தரத வாங்கிட்டு போங்க. ஆமா வாங்க, அந்த ரூமுக்குள்ள போய் பேசலாம். ஆமா, இவருக்கு என்ன ஆச்சு? எங்க பவுன்சர் கிட்ட உள்ள பேச போனாரு. வாங்க, அடுத்தது நீங்க தான். இல்லங்க, பேசாம வெளியே போகணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப வெளியே போறதுக்கு 10,000 ரூபாய். இதோ டேக் போட்டு பாத்தீங்களா? 10,000 ரூபாய் வெளியே போகுது.
காஞ்சா காஞ்சா நான் என்னோட இருதவத்தை எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு ஹோட்டல பார்த்ததே இல்லையாப்பா. இவங்க நம்ம கிட்ட கொள்ளையடிக்கிறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. எங்க மேனேஜர் இதெல்லாம் ஓவரா தெரியலையா? ரோமானியா எங்க நீங்க எங்க எல்லார்கிட்டயும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் காசு வாங்குறீங்க, நின்னா காசு வாங்குறீங்க, உட்கார்ந்தா காசு வாங்குறீங்க. ஏங்க படுத்தாலும் காசு, வயிறு நிறைய சாப்பிட்டாலும் காசா? ஏங்க ஆத்திர அவசரத்துக்கு பாத்ரூம் போனா அங்கேயும் காசு கேட்டா என்னங்க அநியாயமா இருக்கு? இது எங்க ஹோட்டலோட பாலிசி. எல்லாம் எழுதி வச்சிருக்கல, நீங்க ஏன் பார்க்கல? யோ, ஒரு மனுஷன் எப்படியா சாப்பிடாம இருப்பான், எப்படி தூங்காம இருப்பான்? காத்துல பறந்துகிட்டா இருக்க முடியும்? நீங்க பாருங்க, நீங்க காத்துல பறந்துகிட்டே எது செஞ்சாலும் எல்லாம் ஃப்ரீ தான். அதுக்கு தான் நான் காத்துல எந்த ரேட்டும் போட்டு வைக்கல. மோட்டோ, இப்ப நமக்கு வேற வழியே இல்ல மோட்டோ. இப்ப நாம நல்லா மாட்டிக்கிட்டோம் மோட்டோ. என்னன்னாலும் சரி மோட்டோ, இன்னைக்கு ராத்திரி இங்க நம்ம கடந்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. வாப்பா, அவங்க எல்லாம் எங்க போய் தூங்குறாங்கங்கறத பார்க்கலாம். சார், பெட் காலியா இருக்கு. அப்புறம் தரையிலயும் யாருமே இல்ல. ஆ? என்ன சொல்ற நீ? காலியா இருக்குன்னா அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு பார்த்து சொல்லு. சரிங்க சார். சார், அவங்க எங்க தேடியுமே காணோம் சார். ரூம் மொத்தமும் காலியா தான் இருக்கு சார். டாக்டர் ஜட்காவோட ரூமும் காலியா தான் இருக்கு. அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல சார். அட, எங்க போயிட முடியும்? காலையில காரிடார்ல நடக்கிறதுக்கு 1000 ரூபான்னு ஃபீஸ போடு. அப்ப எங்க போக முடியும்? நேரா ரிசப்ஷனுக்கு வருவாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு விட்டுறலாம். இங்க வந்தவங்களை வெறுங்கையா தான் அனுப்பணும், புரியுதா? சரிங்க சார். அங்க பாரு, நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா காசை வசூல் பண்ணிடலாம். சார், அவங்க நடக்கல, நல்லா பாருங்களேன், காத்துல பறந்துகிட்டு இருக்காங்க. என்னப்பா நடக்குதாங்க? வா வா, போய் பார்க்கலாம். இதெல்லாம் எப்படிப்பா நடக்கும்? அடுத்து டைனிங் ஹால் போறாங்களே. கேளுப்பா, டைனிங் ஹாலுக்கு டபுள் ரேட் போடு சீக்கிரம். குட் மார்னிங் சார். ஹலோ சார், ராத்திரி நீங்க எங்க இருந்தீங்க? நல்லா தூங்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்க தூக்கம் செம தூக்கங்க. ஏன்னா நீங்க கொஞ்சம் அண்ணாந்து பாத்துருந்தீங்கன்னா நாங்க எங்க தூங்கிட்டு இருந்தோம், எப்படி தூங்கிட்டு இருந்தோங்கிறத பாத்துருக்கலாம். அதெல்லாம் சரி சார். இப்ப நீங்க சேர்ல உட்காந்து டிஃபனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, இந்த சேருக்கோட ரேட்டு 10,000, அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து 40,000 ரூபா ஆகுது, கொடுங்க. அடே, நான் எங்கடா உட்காந்துக்கிட்டு இருக்கோம், செக் பண்ணி பாருடா. எப்பா கொஞ்சம் சீக்கிரமா எல்லாத்தையும் கொண்டு வாப்பா, பசி கண்ணா பின்னான்னு எனக்கு இல்ல. என்னப்பா இது, என்ன கொடுமையா இருக்கு? நீங்க எப்படி காத்துல பறக்குறீங்க? நெசசிட்டி இஸ் தி மேட்டர் ஆஃப் இன்வென்ஷன் அப்பா. நேத்து தானப்பா நீங்க சொன்னீங்க, காத்துல நீங்க என்ன பண்ணாலும் என்ன சாப்பிட்டாலும் ஒண்ணும் இல்லைன்னு ஃப்ரீன்னு சொன்னீங்க. அதுக்கான வழியை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் ஐயா. இப்ப நாங்க எல்லாரும் ஸ்விம்மிங் பூலுக்கு போக போறோம் ஐயா. அங்க ஸ்விம்மிங் போடுவோம். நீங்க சீக்கிரம் போய் ஸ்விம்மிங் பூலுக்கு 50,000 ரூபாய் ரேட் போடுங்க. இப்ப பாக்குறேன் தண்ணி இல்லாம இவங்களால எப்படி ஸ்விம்மிங் பண்ண முடியும்னு. என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, என்னோட ஸ்விம்மிங் கேஜெட் ரெடியா இருக்குப்பா. என்னது? அப்ப ஜெய் ஹோ, ஆரம்பிங்க. ஆரம்பிச்சிடுறேன். இது எப்படி சாத்தியமாச்சு? இவங்க பயங்கரமான ஆளுங்களா இருக்காங்கப்பா. ஏமா மேடம், கொஞ்சம் நிறைய சாப்பாடை ரெடி பண்ணி வைங்க சரியா? ஏன்னா ஸ்விம்மிங் அப்புறம் பயங்கரமா பசிக்கும். எல்லாரும் வந்து ஒரு வெட்டு வெட்டுறோம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க.
ஜாலி ஜாலி அப்படின்னா நாங்க குறைஞ்சது இங்க 2 வருஷமாவது தங்க போறோம். என்னது 2 வருஷமா தாங்காது. சாரி சார், நான் மன்னிக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்ணிட்டேன். இனி யாருக்கிட்டையும் இப்படி கொள்ளையடிச்சு வசூல் பண்ண மாட்டேன், மன்னிச்சிடுங்க. இப்படியே போனா நான் மொத்தமா அழிஞ்சிடுவேன் சார், என்ன விட்டுருங்க. யோ, தேவையில்லாம பில்ல போட்டு தீட்ட பாத்தீங்களா? அதெல்லாம் தூக்கிட்டு நியாயமான பில்ல போட்டு கொடுங்க, தர்றோம். செய்யற தொழில நியாயம் இல்லைன்னா கடைசியில ஹாஸ்பிட்டலுக்கு தாண்டா செலவு பண்ண வேண்டி வரும். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கங்க. இல்ல 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 இல்ல. The name is சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். அதோட இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம். அதாவது இம்பாசிபிள். மோட்டு புத்திர எனக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நீ கொள்ள அடிச்சுக்கிட்டு இருந்தாரு வை, அதுக்கப்புறம் ஹோட்டல ஜெயில தான் நடத்துவேன். புரிஞ்சிடுச்சு சார். இனிமே நீங்க எத்தனை நாளைக்கு இருக்க விரும்புறீங்களோ இருந்துட்டு போங்க சார். உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான் சார், டோட்டல் ஃப்ரீ தான் சார். சாப்பாடு கூட ஃப்ரீ தான் சார். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.